பேப்பர் ஸ்டார் அந்த அட்டை மேலே என்ன விளையுது பாருங்க, போடுங்க. அடுத்து ஒரு எரேசர் போடுறாங்க, போடுங்க, நல்லா போடு. அடுத்து இப்போ ஒரு காயின் போடுறாங்க, சரி. அடுத்து இப்போ ஒரு டார்க் பீஸ் போடுறாங்க, கீழே கவுத்து விடுங்க, மேலே வச்சுட்டு கீழே கவுத்து விடுங்க. அவங்கள காடு பார்த்தீங்களா, பார்த்தீங்களா? சரி, வைங்க. என்னென்ன பொருள் போட்டீங்க? போடும்போது பேப்பர் ஸ்டார், அதுக்கு வந்து சாக் பீஸ், ரெண்டு காயின், அதுக்கப்புறம் வந்து ஒரு எரேசர், ஒரு ஆணி. அப்புறம் வந்து போடும்போது வந்து நம்மளுக்கு வந்து பாதியில் வந்து உருந்துச்சு. ஆனால் அந்த சேஃப்டி பின் ஆணி வந்து ரெண்டு வந்து அவங்க ஒரு 6 பொருளை அந்த கார்போர்ட் ஷீட் மேலே போட்டாங்க. அதில் 2 பொருள் மட்டும் ஒட்டிக்கிச்சு, மீத 4 பொருளுமே என்னாச்சு, ஒட்டாமல் கீழே விழுந்துருச்சு. இதில் என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஏன் எல்லா பொருளுமே ஒட்டலை, ஏன் இந்த 2 பொருளுமே ஒட்டிக்கிச்சு? என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா காந்தம் இருக்கும் அப்படின்னு. இவர் என்ன சொல்றாருன்னா 2 பொருள் ஒட்டிச்சு, மீத 4 பொருள் கீழே விழுந்துச்சு. ஏன் விழுந்துச்சு அப்படின்னா, பேப்பராலையும் பிளாஸ்டிக்காலையும் ரப்பராலையும் மண் துகள்களாலே செய்யப்பட்ட 4 பொருள் வந்து கீழே விழுந்துச்சு. மற்ற 2 பொருளுமே இரும்புனால செய்யப்பட்ட பொருள் தான், அதனால அது ஒட்டிக்கிடுச்சு. அப்பதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க உள்ள இருக்கு, இந்த அட்டை வந்து காந்தத்தால செய்யப்பட்டது, அதனால அது 2 ஒட்டிக்கிச்சுன்றாங்க. வேற என்ன காரணமா இருக்கும்? ஒரு சின்ன காந்தம் இருக்கு, ஆனா காந்தம் இருந்தாலும் ஏன் இந்த இரும்பு பொருட்கள் 2 ஒட்டணும், அந்த 4 பொருட்கள் ஒட்டாம கீழே விழுணும்? பொருட்கள் எல்லாமே காந்த தன்மையுள்ள பொருட்கள், சரியா? காந்த தன்மை உள்ள பொருட்கள். அதனால காந்தம் அந்த காந்த தன்மை உள்ள பொருட்களை தன் பக்கம் கவர்ந்து இழுக்கும். அதனால இரும்பு சார்ந்த பொருட்கள் என்னாச்சு, கார்போர்ட் ஷீட்ல ஒட்டிக்கிடுச்சு. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, காந்தத்தை வச்சு விளையாண்டுருப்பீங்க மண்ணுக்குள்ள. அந்த மண்ணுக்குள்ள அது வரையும் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய இரும்பு தூள்கள் அவங்களுக்கு தெரியாது. அதே காந்தத்தை வச்சேன்னா போதும், அதில் எங்கெல்லாம் அந்த இரும்பு தோல் இருந்துச்சோ அது எல்லாமே என்ன ஆகும், அந்த காந்தத்தில் ஒட்டிக்கிட்டு வரும். இப்போ பார்த்துருக்கியா?